ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிஸ்ட்ரி டாபிக் பேசினாலும் வேற லெவல் மிஸ்ட்ரி டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். எவ்வளோ காலம் பழமையான மிஸ்ட்ரின்னு கேட்டிங்கன்னா 11,000 years பழமையான ஒரு மிஸ்ட்ரியை பற்றி இன்னைக்கு 2021 இங்கே உட்காந்து யூடியூப்பில் பேச போகிறோம். அண்ட் ஜஸ்ட் டு கிவ் சம்திங் இன் கான்டெக்ஸ்ட், 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் வாழ்ந்திருக்காரு. நம்ம பேச போகிறது 11,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததாக சொல்லப்படுற அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஃபிக்ஷனலான ஒரு ஃபேண்டசியான ஒரு பயங்கரமான ஒரு தீவை வந்து பிளேட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஃபிலாசபர் வந்து அவரோட கதைகளில் சொல்கிறாரு. இன்னைக்கு எடுக்கப்படுற அக்வாமேன் படம் வரைக்கும் கூட வந்து அட்லாண்டிஸை பற்றி ரெஃபரன்ஸ் வைக்க முடியுது. அப்படி அந்த அட்லாண்டிஸ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களும் கடவுள்களும் ஒன்றா வாழ்ந்த ஒரு ஊர் தான் அட்லாண்டிஸ். அந்த அட்லாண்டிஸில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அட்லாண்டிஸில் இருக்கிற வளங்கள் எல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. த மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஐலாண்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான் அட்லாண்டிஸ். அந்த ஒரு அட்லாண்டிஸ் வந்து 11,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து நாளாக அவங்களோட கரப்டான மைண்டினால அவங்களுக்குள்ளே அவங்க அடிச்சுக்கிட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவங்களோட பேராசைனால அவங்க கடவுள்களை கோவப்படுத்தினதுக்கப்புறம், கடவுள்கள் வந்து அந்த அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஐலாண்டை வந்து சபிச்சு, அதனால அந்த ஐலாண்ட் வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இந்த தண்ணிக்குள்ளே போன ஐலாண்ட் வந்து இன்னமும் உலகத்தில் அமைதியாக கடலுக்கு அடியில் படுத்துட்டு இருக்குங்கிற ஒரு மித்தாலஜியை வந்து பிளேட்டோ வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. சயின்ஸ்னால ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்கள், ஹிஸ்ட்ரினால ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்கள், ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, சுவாரஸ்யமாக இருந்துச்சு, அது இருக்குன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரி சொல்லப்படுற த மோஸ்ட் பர்ஃபெக்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டுன்னு சொல்லப்படுற அட்லாண்டிஸோட கதை என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு மிஸ்ட்ரியை பற்றி பேசினாலும் வேற லெவல் வெயிட்டான மிஸ்ட்ரியை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் அ டைம் ட்ராவல் டு 11,000 years. 11,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களை பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பிளேட்டோவின் வாயாக நம்ம கேட்க ஆரம்பிப்போம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு இந்த வீடியோ கேட்டு முடிக்கிறேன். எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ ஆக்சுவலாக மேக் பண்ணுறப்போ. கேட்டு முடிக்கிறப்போ உங்களுக்கும் வந்து என்னமா யோசிச்சிருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். எனவே ஃபர்ஸ்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2300 வருஷத்துக்கு முன்னாடி பிளேட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஃபிலாசபருங்க. அவர் வந்து அவங்க ஊர் புத்தா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிற ஒரு விஷயத்துக்கும் வந்து பின்னாடி 100 அர்த்தங்கள் இருக்கும்னு அவர் அந்த காலத்திலே வந்து பயங்கரமாக கொண்டாடப்பட்ட ஒரு பர்டிகுலர் நபர். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன வயசில் இருந்தப்போ, அதாவது 2300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பிளேட்டோ வந்து சின்ன வயசில் இருக்கிறப்போ அவரோட தாத்தா வந்து பிளேட்டோ கிட்ட ஒரு கதை சொல்கிறாராம். அந்த கதை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தாத்தா வந்து பிளேட்டோவோட தாத்தா 2300 வருஷத்துக்கு முன்னாடி இஜிப்டுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பர்ட்டை வந்து அவர் பார்க்க முடியுது. ஒரு பெரிய டிராவலர் ஒருத்தர், அவரை மீட் பண்ண முடியுது. அப்போ அவரோட தாத்தாவுக்கு வந்து அந்த டிராவலர் வந்து ஒரு கதையை சொல்கிறாரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட மக்கள், அதாவது கிரீக் நாட்டு மக்கள் வந்து கடவுள்களோட போர் தொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த இஜிப்டியன் வந்து பிளேட்டோவோட தாத்தாவுக்கு வந்து கதையாக சொல்கிறாரு. இவர் இருந்துக்கிட்டு ரொம்ப க்யூரியஸாக இருந்துக்கிட்டு, என்னங்க கடவுள்களோட எங்களோட மக்கள் போர் தொடுத்தாங்களா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தஸ் பிகின்ஸ் த ஸ்டோரி ஆஃப் அட்லாண்டிஸ். ஸோ அட்லாண்டிஸ்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடம் வந்து த மோஸ்ட் பர்ஃபெக்ட் பிளேஸ்னு அவங்க சொல்கிறாங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் வந்து கிரீக்ஸ் வந்து நிறைய கடவுள்களை கும்பிட்டுருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம ஊரில் வந்து ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி கிரீக்ஸுக்கும் வந்து ஏகப்பட்ட கடவுள்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் கடவுளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொசைடன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பர்டிகுலர் கடவுள். பொசைடன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கடலுக்கு, அவர் வந்து அப்புறம் வந்து அந்த கடல் வாழ் உயிரினங்களுக்கு, அப்புறம் வந்து ஸ்டாம்க்கு, இதுக்கெல்லாம் வந்து கடவுளாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொசைடன். ஸோ பொசைடன் வந்து எர்த்துக்கு வந்து விசிட் பண்ணுறாராம். எர்த்தை வந்து விசிட் பண்ணதுக்கப்புறம், எப்போ 11,000 yearsக்கு முன்னாடி அவர் எர்த்தை வந்து விசிட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கு. அவர் கடல் தானே. ஸோ அவருக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஐலாண்ட் எது, ஏன்னா கடல் சம்பந்தமான ஒரு விஷயம் இல்லை, தீவு எது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த நிலப்பரப்பையும் வந்து மேலே கீழே கண்ட மணிக்கு நடந்துகிட்டே இருக்காராம். ஃபைனலி அவர் பர்டிகுலர் இடத்துக்கு போய் சேர்றாராம். அந்த இடத்தோட பேர் தான் வந்து அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட்லாண்டிஸ்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் தீவு வந்து எவ்வளோ பெரிய தீவுன்னு பார்த்தீங்கன்னா, பிளேட்டோ அவரோட புக்கில் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, லிபியா அண்ட் இன்னைக்கு இருக்கிற ஏஷியா இருக்குல்ல, இதை மொத்தமும் ஒன்றா சேர்த்தீங்கன்னா, ஏஷியானா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய இடம். சைனா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா,
இந்த மேலே இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் ஆப்கானிஸ்தான் எல்லா கண்ட்ரியும் ஒன்றா சேர்த்து ஒரு தீவாக இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய ஒரு தீவு தான் வந்து அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பொசைடன் பார்க்குறாராம். ஸோ பொசைடன் வந்து கடவுள் வந்து இந்த மடத்தில் இது வந்து ஒரு மித்தாலஜின்னு அதையும் சொல்லிடுறேன். ஸோ அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருந்துக்கிட்டு ஓகே பயங்கரமான ஒரு ஐலாண்டாக இருக்கேப்பா, இந்த ஐலாண்டை வந்து நம்ம போய் விசிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்த பற்றி கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அட்லாண்டிஸ்னு சொல்லப்படுற இந்த ஒரு தீவை பற்றி அவர் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. யார்? கடவுளாக இருக்கிற பொசைடன். ஸோ அவர் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு பர்டிகுலர் நபரை பார்க்குறாரு. அந்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்டல், ஒரு மனிதன், ஒரு பெண். ஸோ அந்த பெண்ணை வந்து பார்த்த உடனே வந்து அவர் லவ் விழுந்துடுறாரு. ஸோ எங்கே போனாலும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குங்க. ஸோ அவர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ கடவுள் வந்து ஒரு ஹியூமனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பிகாஸ் ஹி இஸ் ஸ்மிட்டன் பை ஹர் பியூட்டி. அவ்வளோ அழகாக அந்த பெண் இருக்காங்க. ஸோ கடவுள் வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ திருமணமும் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு மலை, இந்த இடம் அட்லாண்டிஸ்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய மலை இருக்குது. அந்த மலையோட உச்சத்தில் வந்து ஒரு வீடை வந்து அமைக்கிறாரு. வீடுனா சாதாரண வீடு இல்லைங்க. இந்த வேர்ல்டுலே வந்து யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையை வந்து அவர் கட்டி வைக்கிறாரு. யாருக்கு? அவரோட மனைவிக்காக. இப்போ புதுசாக கல்யாணம் பண்ண அந்த ஒரு மார்டல் ஹியூமனுக்காக வந்து அவர் வேற லெவலில் ஒரு பில்டிங் எல்லாம் கட்டி வைக்கிறாரு. கட்டி வச்சுட்டு அந்த மலையோட உச்சியில் வச்சுட்டு அப்படியே அந்த மலைக்கு கீழே நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி வந்து கடல் நீர் வந்து ஐலாண்டுக்குள்ளே வந்து வேற லெவலில் வந்து சர்க்கிள்ஸை உருவாக்கிட்டு இருக்குமா. ஸோ தட் யாருமே வந்து நியராக போயிட முடியாதுங்கிற அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் அந்த காலத்திலே டெவலப் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த மலைக்கு அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மிகப்பெரிய மலை. அந்த மலையில் வந்து சிறை பிடிக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து அதுக்குள்ளே இருக்காங்க. அந்த கேப்டிவேட்டட் பர்சன் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த கேப்டிவேட்டட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொசைடனோட உண்மையான மனைவி. வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.